வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம், காலை 10:58 வரை. அதன் பின் மகம், திதி வளர்பிறை, தசமி. யோகம் சித்த அமிர்த யோகங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு காலை 10:58 வரை சந்திராஷ்டமம். அதன் பின் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 9 முதல் நண்பகல் 12 வரை, மாலை 4 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சூரியன் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. இன்று காலை 10:58 அளவில் சந்திர பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். ஜாதகமே இல்லை சார், எங்கள் வீட்டில் எனக்கு ஜாதகம் குறிக்கலை, பிறந்த தேதியும் தெரியலை, ஏதாவது வழி இருக்கா ஜாதகம் பார்க்க அப்படின்னு பல பேருக்கு ஒரு சந்தேகம் உண்டு. கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி. பிரசன்னம் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. ஜோதிடத்தில் பல முறைகள் உண்டு. அதில் பிரசன்னம் என்பது ஒரு முறை. இந்த பிரசன்னமே பல முறை உண்டு. அதில் நீங்கள் வர்ற நேரத்துக்கு ஒரு லக்னம் கணிச்சு அதையே நீங்கள் பிறந்த ஜாதகமாக எடுத்து அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். அதில் 90% சரியாக வரும். அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போது அதையும் இன்னும் கொஞ்சம் இப்போ ஆன்லைனில் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறையா ஜோசியர்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பண்ண முடியுது. உங்களுக்கு இப்படி ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, பிரசனம் பார்க்கணும் அப்படின்னா என்னை அணுகலாம். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டுட்டு நம்ம பேசலாம். அதனால் ஜாதகம் நம்ம பலன் சொல்ல முடியும். ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் பலன் சொல்ல முடியும். அது ஓரளவுக்கு சரியாகத்தான் வரும். அதில் நிறையா பேருக்கு குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் உண்டு. குலதெய்வம் தெரியாதவர்களுக்கும் நம்மளால் ஓரளவுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும். குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும்னா நம்ம ஒரு அங்க அடையாளங்கள்லாம் சொல்லி இந்த மாதிரி இந்த இடத்துல உங்கள் குலதெய்வம் இருக்கும் என்று சொல்ல முடியும். அந்த மாதிரி அதை நீங்கள் தான் போய் தேடணும். இதெல்லாம் ஒரு முறை. அதே மாதிரி இப்போது கன்சீவ் ஆகிறவங்களுக்கு சிசேரியன் தான் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னா அதற்கு நம்ம நேரம்லாம் குறித்து கொடுக்குறோம். இந்த லக்னத்தில் குழந்தை பிறந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு 2 லக்னம் கொடுக்குறோம். அதுவும் நம்ம பண்ணக்கூடிய சர்வீஸில் ஒன்று. தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். திருமண பொருத்தம் முக்கியமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பையன் பொண்ணுடைய ஜாதகத்தை கொடுத்து 1 மணி நேரத்துக்குள்ளே ரிப்போர்ட் கொடுத்துருவோம். அதனால் தேவைப்படுபவர்கள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைய தினப்பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்று காலை 11 மணி அளவில் சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம். 5 குடை கிரகம் ராசிக்குள் உச்சம். நிறைய பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போது ரொம்ப நாளாக ஒரே வேலையில் இருக்கக்கூடியவர்கள், ஒரே வேலையில்னா ரொம்ப வருஷமாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் ஒரே வேலையில் இருப்பாங்க. சம்பள உயர்வு இல்லை, மாற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இப்போ சம்பள உயர்வு, அவங்களுடைய நிலையில் ஒரு மாற்றம், இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் சரியாகிட்டு வருது. இன்றைக்கி அதற்கான சில அறிகுறிகள்லாம் தெரியும். ரொம்ப நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஏதாவது வீட்டிற்கு ஆடம்பரமான பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதுலேயும் நிறைய பேர் அவங்களுடைய வாகனங்களை அழகுபடுத்துறதில் முயற்சிப்பாங்க.
இன்டீரியராக ஏதாவது டெக்கரேஷன் பண்ணலாமான்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி பின்னாடி ஏதாவது ஒரு ஸ்டிக்கர்ஸ் ஒட்டலாமான்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆடம்பரமாக தங்கள் வாகனங்களை அழகுபடுத்த நினைப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ இல்லை ஆடம்பரமான வாகனமே வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணமும் தோன்றும். வாகனத்தை மாற்றலாமா அப்படின்னு உங்களுடைய வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது. சில பேர் பயணங்கள் மேற்கொள்வாங்க. அதுவும் இப்போ ஒரு ஃப்ளைட்டில் போகிறோன்னா எக்கனாமிக் கிளாஸில் போகாமல் ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டை விரும்பக்கூடிய நேரமாக இருக்குது இன்றைக்கி. உங்கள் ராசி அதிபதி தொடர்ந்து உச்சமாக இருக்கார். அதனால் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக தான் நடக்கும். ஒரு சுப்பீரியராக தான் நீங்கள் எதையும் செய்வீங்க. இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2 குடையவன் 3ஆம் இடத்தில், 3 குடையவன் 11ஆம் இடத்தில். பிரமாதமாக இருக்குது நேரம், ரொம்ப அருமையாக இருக்குது இன்றைக்கி நாள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம். தனஸ்தானாதிபதி 3ஆம் இடம் சென்று அங்கே 3 குடையவன் 11ஆம் இடம். அதனால் இன்றைக்கி நீங்கள் எதை பேசினாலும் அதில் ஒரு ரிசல்ட், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். யார்கிட்டையாவது நீங்கள் ஒரு உதவி கேட்டாலோ, ஆப்ளிகேஷன் வச்சாலோ, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ஒருத்தரை மீட் பண்ணாலோ, ஒரு பயணத்தாலோ நன்மை ஏற்படும். ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்கி நேரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 11 மணிக்கு மேலே மிகப்பெரிய வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு நேரம். சிறு தூர பிரயாணம் உண்டு. நண்பர்களால் உதவி கிடைக்கும். உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய நேரம் சில பேருக்கு உண்டு. தூரதேசத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியும் வரக்கூடிய ஒரு நேரம் உண்டு. இன்றைக்கி சகோதரர் வழியில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 11 மணி அளவில், காலையில் 11 மணி அளவில் சந்திர பகவான் உங்கள் ராசியை கடந்து 2ஆம் இடம் சென்று விடுகிறார். உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடம் செல்லும் அதே சமயத்தில் இந்த 2 குடைய கிரகமான சூரியன் உச்சம் பெறுகிறார். அதனால் பெரிய யோகம் இது. 2ஆம் அதிபதி உச்சம் பெறும்போது தான் நிறைய காசு பணம் வரும். காசு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். எங்கேருந்து வருது, யார் கொடுக்குறா, எப்படி வருது, திடீர்னு செக்காக வரும். நம்ம பேரை பார்த்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கூட நமக்கு நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு இப்போ ஒரு வளர்ச்சி, நிதி நிலையில் ஒரு வளர்ச்சி, பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி, வீண் விரயங்கள்லாம் கட்டுக்குள் வரும். இப்போ சேமிப்பு உயரும். குடும்பம் ரொம்ப அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். குடும்பச் சூழல் அமைதியாக இருப்பதே உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்து, பூரிப்பை தந்து இந்த நாளை சிறப்பிக்கும் யோகமான நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து ஒரு 20-25 நாளாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கோம். எந்த சிம்மராசிக்காரர்களை எடுத்தாலும் இப்போ அவங்களுக்கு செலவுகள் தான். ஏதோ ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி வருது, ஏன் வருதுன்னு தெரியல. ஆனால் அவசியமான செலவாக தான் இருக்குது. நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த செலவை வேண்டான்னு ஒத்தி போடவும் முடியல. பண்ணி தான் ஆகணும். ஆனால் இன்றைக்கி வரவும் வரும், உங்களுக்கு செலவும் உண்டு. இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்கள் ராசி அதிபதி உச்சமாக தான் இருக்கார். அதில் இந்த குரு பகவானும் சூரியனும் இணைந்திருக்கக்கூடிய அந்த காலம் மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் நிலம், வீடு, அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை பல பேருக்கு ஏற்படும். அதனால் அதில் ஒரு பெரிய தொகையை முதலீடு பண்ணுவீங்க. ஏதாவது லோன் ஏதாவது கேட்டிங்கன்னா அந்த லோனும் கிடைக்கும். இப்போ நீங்கள் இதற்கு முன்னாடி நம்ம பணத்துக்காக அலைஞ்ச காலம்லாம் போய் இப்போ பணத்தை உங்கள்கிட்ட தேடி கொண்டாந்து கொடுத்து ஒரு குறைஞ்ச வட்டியில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையும் பல பேருக்கு ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் இன்று காலை 10:58 அளவில் 12ஆம் இடம் வருகிறார். லாபாதிபதி 12ஆம் இடம் 12 கிரகம் உச்சம் பெறுகிறார். அதனால் இன்றைக்கி செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு செலவு இருக்குது. அது பெரிய செலவாக இருக்கும். கொஞ்சம் இன்றைக்கி யோசித்து பார்த்து இந்த செலவு வேணுமா, கண்டிப்பாக செய்யணுமா அப்படின்னு யோசித்து அதற்கப்புறம் செய்யுங்க. ஒரு முறைக்கு 2 முறை கண்டிப்பாக யோசிக்கணும். இன்றைக்கி செலவு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக வரும். இன்னும் 2 நாட்களுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் விரயம் ஏற்படலாம் அப்படிங்கிறது காட்டுது. அதனால் கவனம், எச்சரிக்கை, ரொம்ப யோசித்து தான் செலவு செய்யணும். கவனம். துலா ராசிக்காரர்களுக்கு இப்போது சுக்கிர பகவான் அவர் தான் உங்கள் ராசி அதிபதி. அவர் உச்சமாக இருக்கார். அது ஒரு பெரிய யோகம். ராசி அதிபதி உச்சமாக இருக்கணும், இல்லை லக்னாதிபதி உச்சமாக இருக்கணும். 4 குடையவர், 7 குடையவர், 10 குடையவர்,
5, 9 கூடியவர்கள் இவர்கள்லாம் பிறந்த ஜாதகத்தில் உச்சமாக இருந்தால் அதெல்லாம் ஒரு யோகமான ஜாதகம் அப்படின்னு ஜோசியர்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு கோச்சாரத்தில் உங்கள் ராசி அதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு, 7ஆம் இடத்தில் ஒரு சுப கிரகம் ராசியை உங்களை பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு இப்போ நல்லது நடக்கும். எப்படி நல்லது நடக்கும்? நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை, உங்களுடைய நிலை, அதில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வயது, தகுதி இதெல்லாம் சார்ந்து பல நன்மைகள் நடக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையிலேருந்து இப்போ ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நேரம். குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உற்றார் உறவினர்களோட, சொந்த பந்தங்களோட பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இப்போ நீங்கள் எதை பேசினாலும் சரியாக பேசுவீங்க. ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். 9ஆம் இடத்தில் 9 கூடிய கிரகம் ஆட்சி. அவர் இன்று காலை 10:52 அளவில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரார். 10ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது 9 கூடையவர் 10ஆம் இடம் வரும்போது 10 கூடையவர் உச்சம் பெறுகிறார். இது ஒரு பெரிய யோகம், ஒரு விபரீத ராஜ யோகத்தை ஏற்படுத்தும். 9 கூடையவர் 10ஆம் இடம் வரும்போது 10 கூடையவர் உச்சமாகிறார். அவர் உச்சமாகும் அதே நேரத்தில் 2 கூடைய கிரகத்தோடு இணைகிறார். அந்த சூரியனும் குருவும் உச்சம் பெறும் வீடு செவ்வாயின் வீடு. அந்த வீட்டிற்குரிய கிரகம் அந்த வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் இருக்காங்க. அது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம். இப்படி பல கோணத்தில் பார்த்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக 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 யோகத்தை செய்யும், நல்ல பலனை செய்யும். நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்யணும். முயற்சித்தால் இமாலய இலக்கை கூட நீங்கள் அடைஞ்சிடலாம். ரொம்ப இலகுவாக அடைவீர்கள். பூரிப்புகள், சந்தோஷங்கள் உங்கள் மனதை குளிர்விச்சு உங்களை மேலும் வெற்றியாளராக ஆக்கும். இது வெற்றிக்குரிய நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் 10:58 வரை சந்திராஷ்டமம் இருக்குது. ஏறத்தாழ 11 மணி அப்படின்னு வச்சுக்கலாம் காலையில். பிறகு சந்திராஷ்டமம் விலகுகிறது. சந்திரன் 9ஆம் இடம் சென்று விடுவார். 9க்குரிய கிரகம் அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் இன்று காலை 11 மணிக்கு பிறகு உங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது நல்லா காட்டுது. ஏதோ பண வரவும் உண்டு. நீங்கள் எனக்கு சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயங்களோ இல்லை நல்ல செய்தியோ உங்கள் காதுக்கு வந்து சேரும். மதியத்திற்கு பிறகு கண்டிப்பாக இன்றைக்கி ஏதோ ஒரு ஜாக்பாட் உங்களுக்கு அடிக்க போகுது. நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் 10:58 வரை கொஞ்சம் நேரம் நல்லா இருக்குது. பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுது. ஏதாவது முக்கியமான விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா முற்பகலில் செய்திருங்க. பிற்பகலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம் இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 6ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்தில் உழவக்கூடிய ஒரு நாள். இது ஒரு நல்ல நாள் தான். இருந்தாலும் ராசிக்குள் செவ்வாய் சனி இருப்பது என்பது கொஞ்சம் உடல் உபாதையை கொடுக்கும். சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம். அதனால் கொஞ்சம் அந்த உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனமாக இருப்பது சிறப்பு. சந்திரன் 7ஆம் இடம் வந்த பிறகு சந்திரன் செவ்வாய் சமசப்தமாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது ஒரு நல்ல அமைப்பு. அது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நன்மையை செய்யும். சந்திர மங்கள யோகம் அப்படின்னு அந்த யோகத்துக்கு பேர். அது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யும். அது இப்போது உங்கள் ராசியான கும்பத்திற்கும் ஓரளவு நன்மை செய்யும். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நாள் தான். ஏதோ ஒரு புதிய நபர்களை சந்திப்பீங்க. அந்த நபர்களால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். இதற்கு முன்னாடி நம்ம பார்க்காத ஒரு நபர் யாருடைய ரெஃபரன்ஸ்லேயோ உங்களை சந்திக்க போகிறாங்க. அவர்களால் ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் வெற்றி உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 5ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள். மதியம் அல்லது காலையில் 10 மணி 11 மணி அளவில் 10:58 சரியாக சொல்லணும்னா 10:58 11 மணி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சந்திர பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் செல்கிறார். 6ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு தான். அதனால் அதில் ஒன்றும் பயம் இல்லை. 6ஆம் இடத்தில் இருக்கலாம். ஆனால் 6க்குடையவன் உச்சம். 6ஆம் இட அதிபதி உச்சமானால் இதாவது தேவையில்லாத வம்பு தும்புகள்லாம் நம்மளை தேடி வரும். சிக்கல்கள் வந்து சேரும். அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அடுத்து ஓரிரு நாட்கள் சற்று எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. பேச்சில் நிதானம் தேவை. நம்ம
சொல்லக்கூடிய சொல் மற்றவர்களை காயப்படுத்தும். அதுவே விரோத மனப்பான்மை உண்டாக்கிறோம். உங்கள் உடல் நலத்திலும் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் உங்களுடைய பிறவி ஜாதகம் வலுவாக இருந்தால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது. உங்களுடைய இஷ்ட தெய்வம், வழிபாட்டு தெய்வம், குலதெய்வத்தை வணங்கினால் இந்த நாள் சுமூகமாக சென்றுவிடும். கவனமாக இருந்தால் சிறப்பு.